ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மில்க் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மில்க் மைசூர் பாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பிகினர்ஸ் கூட இது பண்ணிடலாம். இது நம்ம மில்க் வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம நெய் கூட நம்ம அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்பாஞ்சியான டேஸ்டான மில்க் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மில்க் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவில் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு சல்லடையில் கொட்டி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த ஹல்வா மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணோன்னா சலிச்சு எடுத்துகிட்டு பண்ணால் தான் நமக்கு நல்லா வரும். ஏன்னா கட்டிலாம் இருக்கும் இதில். அதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கட்டி இல்லாமல். இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காயட்டும். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம இப்போ சலிச்சு வச்சுருந்த அந்த கடலை மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டால் இது பச்சை வாசனைலாம் போய் அந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகி வேறு கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகும். இந்த கடலை மாவு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கரைஞ்சிற மாதிரி போயிடக்கூடாது. நார்மலாக அது கலர் சேஞ்ச் ஆனோடனே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு பச்சை வாசனை போனால் போதும். இந்த மாதிரி கலரில் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. 4-5 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் மட்டும் போட்டால் நமக்கு நல்லா பவுடராக வராதுன்றதுனால சர்க்கரையோட சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம நல்லா பவுடராக எடுத்து வச்சுருக்கோம். இந்த பவுடரை நம்ம இப்போ கடலை மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கலந்து விடும்போது சர்க்கரைலாம் நமக்கு நல்லா மெல்ட் ஆகி கடலை மாவோட அது நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். இதை சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கரை போட்டு இதோட டைரெக்டாக பண்ண வரலன்னா ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 கப் சர்க்கரை போட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா அந்த சர்க்கரை பாகு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அது இன்னும் ஈஸி உங்களுக்கு. இது நமக்கு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம கிண்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சி இதோட ஆட் பண்ணிங்களா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம காய்ச்சி ஆற வச்சு ஒரு 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின சூடான பால் ஊற்றக்கூடாது. அது கட்டி பிடிச்சிடும். அதனால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒன்று திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டிலாம் இருந்தால் நீங்கள் அப்படியே இதிலே உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டி பதம் வரும்போது நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால்லாம் நல்லா அந்த கடலை மாவில் அப்சார்ப் ஆகி நமக்கு நல்லா கெட்டியாக திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு கிளறிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நம்ம ஒரு சைடு கிளறும் போது இன்னொரு சைடு அடி பிடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்லா கெட்டியாக திரண்டு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாம் இந்த மில்கெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி ஒன்று சேர மாவு வந்துடுச்சு. இந்த பேனில் ஒட்டாமல் வரும். மாவு இந்த பதத்தில் தான் இருக்கும்.
இப்போ நம்ம அப்படியே கலந்தோன்னா அப்படியே இந்த கரண்டியோடு சேர்ந்து சுத்தணும் மாவும். அப்போ தான் நமக்கு வந்து பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பேனில் ஒட்டாமல் நமக்கு மாவு வந்துடணும். இந்த டைமில் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சுத்த சுத்த நம்ம வந்து கரண்டியோடு சேர்ந்து அந்த மாவும் வந்துகிட்டே இருக்குது. இதுதான் அந்த பதம். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பிளேட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் ஊற்றி நெய்யை நல்லா தடவிக்கோங்க. நெய் தடவினதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து இதில் கொட்டி நல்லா நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டோம்னா நமக்கு ஏற்ற ஷேப்பில் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இது லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தி வச்சு வெட்டி நீங்கள் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா அது நல்லா செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு மில்க் மைசூர் பாக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கே அப்படியே நெய் மைசூர் பாக் கடையில் வாங்குகிற மாதிரி இருக்குல்ல. சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும் உங்களுக்கு. இது பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். நீங்களும் அதை வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு மைசூர் பாக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.